Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 11, Example 11.41 இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம். Example 11.41ல Result 11.3ல இருக்கிற formulas தான் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் பை ஒன் சால்வ் பண்ணலாம். Evaluate the following. First question, integration of root of 4 minus x square dx. ஸோ இப்போ இந்த ரிசல்ட் பார்த்தோன்னா நமக்கு எல்லாமே எப்படி இருக்கும்னா integration of 4 வந்து integration of a square minus x square dx ன்னு இருக்கும். ஸோ a ஸ்கொயர்னு மாற்றணும். அப்போ 4 இருந்தால் 2 ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். சொல்யூஷனில் let I is equal to integration of 4 minus x square into dx. So that is equal to அடுத்த லைன் நான் எப்படி மாற்றி எழுதுறேன்னா 2 ஸ்கொயர் minus x square into dx. இப்போ a வேல்யூ 2, x வேல்யூ xஏ தான். இப்போ ஃபார்முலா என்னன்ட்டு ஒரு வாட்டி எழுதிக்கலாம். Formula என்னன்னா integration of root of a square minus x square dx is equal to x by 2 root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a plus c. இப்போ இதில் substitute பண்ணாலே போதும். Integration of root of 2 square minus x square into dx is equal to x by 2 root of a square 2 square minus x square plus a square, so 2 square by 2 sin inverse of x by a இருக்கிற இடத்துல 2 plus c. இப்போ அடுத்த லைனில் simplify பண்ணிட்டா போதும். x by 2 root of 2 square 4 minus x square plus 2 square 4. அப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஒரே ஒரு 2 மட்டும் தான் இருக்கும். sin inverse of x by 2 plus c. ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலா மட்டும் என்ன மனப்பாடம் பண்ணிடணும். செகண்ட் சப்டிவிஷன் இன்டிகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் 25x ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு டிஎக்ஸ். சொல்யூஷனில் இப்போ இதை ஸ்கொயராக மாற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு லெட் I is equal to இன்டிகிரேஷன் ஆஃப் 5xன்னு எழுதிக்கலாம். 5x ஹோல் ஸ்கொயர் 9 வந்து 3 ஸ்கொயர் மாற்றிக்கலாம். சரிங்களா, இன்னொரு லைன் வேண்டாம், லென்த்தாக இருக்கும். அப்போது 3x. இப்போ இது எப்படி இருக்குன்னா இன்டிகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் dx. என்னன்னு எழுதிட்டா இனி டைரக்டா சப்ஸ்டிடியூஷன் தான். இன்டிகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் 5x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் dx is equal to x இருக்கிற இடத்துல 5x by 2 root of 5x whole square minus 3 square minus a square. a இருக்கிற இடத்துல 3 square by 2 logலேருந்து கீழே எழுதலாம், இடம் இருக்காது. x இருக்கிற இடத்துல 5x plus root of 5x whole square minus 3 square plus c. இப்போ next lineல இது simplified எழுதணும். which is equal to 5x by 2 root of 5x square எப்படி எழுதலாம், 25x square னு எழுதிடலாம். minus 3 square னா 9 னு எழுதிடலாம். minus 3 square 9 by 2 log 5x plus கீழே எழுதுறேன் root of 25x square minus 9 plus c. டேர்மில் முக்கியமான ஒரு விஷயம் 5x. அப்போ இதை ஒரு வாட்டி இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிவைடட் பைல எழுதணும்ல. ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளோட ஃபுல் டேர்ம் ப்ராக்கெட் எழுதிட்டு அதுக்கு முன்னாடி 1/5ன்னு எழுதிடுங்க. சரிங்களா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். 1/5 ஏன்னா எல்லாத்துலேயுமே வரும், அப்புறம் காமனாக வெளியே எடுப்போம். நம்ம வந்து ஜென்ரலாக எடுத்து வெளியே எழுதிடலாம். சரியா. தேர்ட் சப்டிவிஷன் இன்டிகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் லெட் I is equal to இன்டிகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் நம்ம மாற்றிடணும். integration of x square plus x, x ஓட coefficient 1/2 அதுக்கு ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1. அப்போ ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் 1க்கு அப்புறம் மைனஸ் 1/2 ஸ்கொயர் ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம் dx. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இன்டிகிரேஷன் ஆஃப் அப்போ எக்ஸ்ஏ ப்ளஸ் பி, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது சால்வ் பண்ணோம் 1 மைனஸ் 1/2 ஸ்கொயர் 4ன்னு மாறிடுமா. சைடில் சால்வ் பண்ணிட்டு கூட நம்ம எழுதலாம். root of x plus 1/2 whole square 4 1s are 4 4 minus 1 3/4
4. இப்போ இந்த 3/4 எப்படி எழுதுறது? √3 கீழே 2 ஸ்கொயர். அப்போ தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும் இல்லையா? இது எப்படி இருக்குன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டை எழுதியிருக்கேன் பாருங்க. ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x/2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 லாக் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். I is equal to x/2. அப்போ x plus 1/2 root of x plus 1/2 whole square plus √3/2 whole square. Lastly இது simplified எழுதிடுவோம். plus a square √3/2 whole square by 2. logலேருந்து கீழே எழுதலாம், இடம் பத்தாது. log x plus 1/2 plus root of x plus 1/2 whole square plus √3/2 square plus c. இப்போ இதை LCM பண்ணோம். 2 into x 2x plus 1 2 into x 2x plus 1 by 2 கீழே ஒரு 2 இருக்கு, அப்போ 4. ஸோ இந்த டேர்ம் அப்படியே எழுதிடுங்க. x plus 1/2 whole square plus √3/2 whole square plus √3/2 square by 2 and கீழே இருக்கிற டேர்மை கம்ப்ளீட்டாக அப்படியே எழுதிடலாம். log x plus 1/2 plus root of x plus 1/2 whole square √3/2 whole square plus c. ஸோ ஃபைனல் ஆன்சர் எழுதும் போது சேம் எழுதிட்டு இது நம்ம கொஷினில் எழுதணும் இல்லையா, அதை எடுத்து எழுத போகிறோம். அண்ட் இந்த டேர்ம் மாறும். ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆனால் 3 2 ஸ்கொயர் 4 into 2 வந்து 8ன்னு மாறிடும். சரிங்க, இது அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ 3/8 log x plus 1/2 அண்ட் இந்த கம்ப்ளீட் டேர்ம் x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு மாறிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். Fourth question பாருங்க. integration of root of x minus 3 5 minus x dx. இந்த term squareல இல்லை, அப்போ inside multiple பண்ணலாம். Solutionல is equal to integration of root of x into 5 5x minus x square minus 3 5s are 15 minus into minus plus 3 into x into dx. Therefore integration of minus x square plus 5 plus 3 அப்போ 8x minus 15 into dx. இப்போ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் பண்ண போகிறோம். x ஸ்கொயர் minus 8x plus 15 into dx. எக்ஸுக்கு முன்னாடி 8 2ஆல் டிவைட் பண்ணும். ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 2 1s are 2 4s are. அப்போ 4 square 16 plus 1 minus 1. Integration of minus x square minus 8x plus 16 plus 15 minus 16 into dx. இப்போ இது எப்படி மாறும்? மைனஸ் இருக்கு. a minus b, b வந்து 4 ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ x minus 4 whole square minus 1. இப்போ மைனஸ் உள்ளக்க மல்டிபிள் பண்ணலாம். நீங்கள் வேணால் மைனஸ்க்கு வந்து ப்ராக்கெட் எழுதணுன்னா எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ மைனஸ் இன்சைட் கொண்டு போனால் இன்டகிரேஷன் ஆஃப் minus 1 plus 1 ஆகிடும். minus x minus 4 whole ஸ்கொயர்னு மாறிடும் இல்லையா, dx. அப்போ இது a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? x by 2 into a root of a square minus x square plus a square, so 1 square 1/2 sin inverse of x by a plus c. இப்போ நெக்ஸ்ட் லைனில் x minus 4/2 root of இது நம்ம கொஷின் டேர்மே எழுதிக்கலாம். 8x minus x square. புக்கில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செகண்டாக இருக்குது, அதனால் நானும் செகண்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? 1/2 sin inverse of x minus 4 plus c. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.